Hello, 6th standard. Let's continue our exercise 2.1, the 8th sum. 8th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேன்மொழி's height is 1.25 meters now அப்படின்னு கொடுத்துருக்காங்க. She grows 5 centimeter every year. What would be her height at after 6 years? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினே பாருங்க, இது 1.25 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டே போகிறோம். அப்போ இந்த டேபிள் நம்ம எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த மீட்டர்ஸை நம்ம வந்து சென்டிமீட்டரை மாற்றுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது என்னன்னா, ஒரு சென்டிமீட்டர், அதாவது ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா அது 100 சென்டிமீட்டர். கரெக்டாக? ஸோ 100 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ அப்போ தேன்மொழி ஹைட், இப்போ இருக்க ஹைட் வந்து அப்போ என்ன எழுதுனா, தேன்மொழிஸ் ஹைட் இப்போ வந்து அது 1.25 மீட்டர்ஸ் எழுதும். 1.25 மீட்டர்ஸ். இதை நம்ம சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட்னா அப்போ என்ன பண்ணணும்னா இன்ட்டு பண்ணணும். ஸோ 1.25 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து பின்னாடி நோக்கி வரும். ஸோ டெசிமல் பாயிண்ட் வந்து 1, 2 ஜீரோஸ் இருக்குது, அப்போ 2 ஜீரோஸ் தள்ளி போகும். ஸோ அப்போ இது 125 சென்டிமீட்டர்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அதை மல்டிப்ளை பண்ணுறோம். டிவைட் பண்ணால் ஃப்ரண்ட்டில் போகும், மல்டிப்ளை பண்ணால் பேக்கில் வரும் பாயிண்ட். சரிங்களா? இப்போ she grow 5 centimeter every year. What would be her height after 6 years? So இப்போ என்ன எழுத போறீங்கன்னா, height after 6 years அப்படின்னு போட்டா, அப்போ ஒவ்வொரு இயருக்கும், அதாவது ஒரு இயருக்கு 1 இயருக்கு 5 சென்டிமீட்டர் வளர்றா அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இது என்ன பண்ணணும், இப்போ 6 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 5 சென்டிமீட்டர் வளர்றான்னா இப்போ 6 வருஷம்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 6 × 5 அப்படின்னு பண்ணுறோம். 6 5 சார், அப்போ எத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்துருப்பானா, ஒரு வருஷத்துக்கு 5 சென்டிமீட்டர்னா அப்போ 6 வருஷத்துக்கு 6 × 5 பண்ணிங்கன்னா 30 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 5 + 0 இஸ் 5 இயர், 3 + 2 இஸ் 5 இயர், அப்படியே வந்துடும். ஸோ இது 155 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுவோம் புக் ஆன்சர் கரெக்டாக தானே. ஓகே, 155 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மீட்டர் இருக்கிறத சென்டிமீட்டரை மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் 1 இயருக்கு 5 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டே இருக்கோம். இப்போ 6 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 மல்டிப்ளை பண்ணணும். 6 இயர்ஸ்ன்றது இப்போ 30 சென்டிமீட்டர் வளர்ந்துருப்பான். ஸோ இது 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு சென்டிமீட்டர் வந்து 155 சென்டிமீட்டர் இருக்கு. சரிங்களா? ஸோ we have finished the 8th sum. Okay. Exercise 2.1, the 9th sum. Priya bought 22.5 kg of onion. Krishna bought 18 3/4 kg of onion. And Sru bought 9 kg 250 gram of onion. What is the total weight of onion did they buy? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தராக நம்ம எழுதணும். ஸோ பிரியாவோட நம்ம எப்படி எழுதுறோம்னா, பிரியா இது நம்ம ஆனியன். சரிங்களா? ஆனியனை நம்ம 2 தடவை எழுத போகிறோம். சரிங்களா? எப்படி எழுத போகிறோம்னா, வாட் இஸ் தட் இஸ் 22 kgs அண்ட் ½ kg. ஸோ 22 kgs கேஜிஸ்னு எழுதிக்கும், 22 kg இதில் நம்ம மேலே கூட எழுதிக்கும். ஓகேவா? இந்த நீட்டாக எழுதணும்னா வாட் இஸ் தட் இஸ், இது வந்து கேஜிஸ், இது வந்து கிராம்ஸ் அப்படி எழுதிக்கும். ஸோ பிரியா வாங்கினது பார்த்தீங்கன்னா 22 kg வாங்கியிருக்கா. இதில் வந்து ½ kgன்னு போட்டுருக்காங்க. ½ kgன்னா நம்ம என்ன எழுதுவோம்னா, ஸோ ½ kgன்னா we can write this one as 500 grams அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ஈஸியாக அதை 500 எழுதிக்கலாம். ஸோ இது வந்து கேஜிஸ், இது கிராம்ஸ். அடுத்தது வாட் இஸ் தட் இஸ் கிருஷ்ணா. கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, how much he bought 18 kgs வாங்கியிருக்கான். 18 kg. இன்னொன்று 3/4 நான் எகேன்ஸ்ட் கொடுத்துருக்கேன், அது முக்கா மீன்ஸ் வாட் இஸ் தட் இஸ் ஒரு கிராமே பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோகிராமே பார்த்தீங்கன்னா 1000 கிராம்ஸ் தான் வந்து 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நம்ம ½ kgனா 500 கிராம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதுனா 1/4னா என்ன சொல்லுவோம், 250ன்னு சொல்லுவோம். இதே இது வந்து நம்ம வந்து முக்கானா என்ன சொல்லுவோம்னா 750 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இது 250 கிராம்ஸ். ஓகேவா? 1000 கிராம்ஸ். இதுனா 250 கிராம்ஸ். ½ 50 கிராம்ஸ். முக்கானா வாட் இஸ் தட் இஸ் 750 கிராம்ஸ். அப்போ இது வந்து கிராம்ஸ் வந்து 750 இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேது என்ன பண்ணியிருக்காருன்னா, மொத்தம் 9 kg 250 கிராம்ஸ் வாங்கியிருக்காரு. அது டேரெக்டாகவே இருக்குது, அப்படியே எழுதிடுவோம். ஸோ 9 kg 250 கிராம்ஸ். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கேட்டது டோட்டல் தான் கேட்டிருக்காங்க, டோட்டல் வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும்
ஆட் பண்ண என்ன வரும்? வாட் இஸ் இட் இஸ் 0 plus 0 plus 0 is 0. 5 plus 5 is, ஸோ இங்கே 1, இங்கே 0 ஆயிடும். அடுத்தது பாருங்க 7, 8, 9, 10, சரிங்களா? இங்கே 15 வரும். ஸோ இங்கே 5 வரும். இந்த 1 வந்து நம்ம கிலோகிராம் கொண்டு போகும், சரிங்களா? இங்கே கொண்டு போனீங்கன்னா ஸோ இட் இஸ் வாட்? ஸோ 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 அப்படின்னு வரும். ஸோ இது 0 ஆயிடுச்சு. இங்கே 2 வரும். ஸோ 2 plus 2 is 4. What is that is? This one is 4 plus 1 is 5. அப்போ இதுனா இது என்ன எடுத்து போயிருக்கோம் நம்ம? இது கிலோகிராம். ஸோ இது 50 kg 500 grams அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட 9th சப்டிஷனோட ஆன்சர். ஓகே, இது நான் செக் பண்ணி வைப்போம் புக் ஆன்சர் கரெக்டாக தான். 50 kg 500 grams கரெக்டாக தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டோட்டல் பண்ணோம்னா நம்ம ஏதோ கிராம்ஸாக பிரித்து எழுதிக்குவோம். அந்த மாதிரி எழுதிக்கிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ we finish the 9th sum. Now we go for exercise 2.1, the 10th sum. Maran walks 1.5 kilometers every day to reach the school. இப்போ மாறன்ற ஒரு மாறன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1.5 கிலோமீட்டர்ஸ், அதாவது 1.5 கிலோமீட்டர்ஸை டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கடக்கிறாரு. அதே இது பார்த்தீங்கன்னா மகிலன் அப்படின்னு நினைக்கிறேன். மகிலன் வந்து இது 1400 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்கூலுக்கு வாக் பண்ணுறதுக்கு. இதில் என்ன கேட்குறாங்க கொஸ்டின்னா, ஹூ வாக்ஸ் மோர் டிஸ்டன்ஸ் அண்ட் பை ஹவு மச் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிலோமீட்டரை நம்ம மீட்டரை மாற்றிக்கும். நமக்கு தெரியும் வாட் இஸ் தட் இஸ் 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 meters அப்படின்னு தெரியும். கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த இதை மீட்டரை மாற்றணும்னா அப்போ என்ன பண்ணணும்? வாட் இஸ் தட் இஸ் இதை கன்வெர்ட் பண்ணணும்னா 1.5 கிலோமீட்டர்ஸை இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மீட்டர்ஸாக மாறிடும். ஸோ அதை மாற்றிங்கன்னா என்ன ஆகும்? நான் சொன்ன மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ டெசிமல் பாயிண்ட் வந்து பின்னோக்கி போகும். பின்னோக்கி போகும்போது என்ன ஆகுதுன்னா 1500 போட்டுக்கான்னு சொல்லுவோம். இங்கே இருக்க பாயிண்ட் வந்து சரிங்களா, இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து மூவ் ஆகி 1, 2, 3, ஆனால் 1000 தான் மல்டிப்ளை பண்ணுறோம், 3 zeros தான் இருக்குது. இப்போ 3 பிளேஸ் தான் நம்ம மூவ் ஆகணும். அப்போ பாயிண்ட் இங்கே வந்துடும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1500 meters அப்படின்னு வரும். ஸோ நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறோம். இது என்ன மீட்டரில் தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ இது 1500 meters நடக்கிறாரு யார்? மாறன் நடக்கிறாரு, சரிங்களா? அதே மாதிரி அப்படி சரி மகிழன்ற வந்து 1400 தான் நடக்கிறாங்க. அப்போ யார் அதிகமாக நடக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹூ வாக்ஸ் மோர் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே ஆன்சர் எழுதிக்கணும், தேர்ஃபோர் மாறன் வாக்ஸ் மோர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்தது என்ன கொஸ்டினில் கேட்டுருக்காங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் பை ஹவு மச் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் அதிகமாக நடக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணிடணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் 1500 meters. இது யார்? மாறன். இதோட சப்ராக்ஷன் பண்ணி 1400 மீட்டர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். பண்ணிங்கன்னா எவ்வளோ மீட்டர்ஸ் வரும்னா 100 மீட்டர்ஸ்னு வரும், சரிங்களா? ஸோ மகிழனோட மாறன் வந்து 100 மீட்டர் கேட்குறாங்க. அப்போ ஹவு மச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோனா ஸோ நம்ம இதை ஜஸ்ட் ஆன்சர் பண்ணிக்கிறோம். இல்லைனா மாறன் ஹவு மச்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து 100 மீட்டர்ஸ்னு எழுதிக்கிறோம். 100 meters எழுதிட்டு இது ரெண்டு தான் நம்ம ஆன்சர் ஆகும். ஸோ மாறன் ஒரு ஆன்சரு, ஸோ ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. மாறன் வாக்ஸ் மோர் டிஸ்டன்ஸ், ஹவு மச்னா 100 meters அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ இது நம்ம ஆன்சர் செக் பண்ணுவோம், கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ யூ ஃபினிஷ் த 10th sum. For exercise 2.1, the 11th sum, in a JRC one-day camp, 150 gram of rice, 115 ml oil are needed for a student. If ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஃபார் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் 150 grams ஆஃப் ரைஸ், அதாவது இந்த ரைஸ்னால் நமக்கு தெரியும் அரிசி 150 கிராம் தேவைப்படுது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 ml ஆஃப் ஆயில், ஒரு ஆயில் வந்து எத்தனைன்னா 15 ml ஆயில் தேவைப்படுது, சரிங்களா? அப்போ இஃப் தேர் ஆர் 40 students டு அட்டெண்ட் தி கேம்ப், ஹவு மச் ஆஃப் தி ரைஸ் அண்ட் ஆயில் ஆர் நீடட்? இது ரொம்ப ஈஸியான சம்ஸ். இப்போ ஜஸ்ட் இதை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு 150 grams ஆகுதுன்னா இப்போ 40 students என்ன பண்ணணும்? ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி வந்து சார். அப்போ நம்ம என்ன எழுதிடுறோம்னா வாட் இஸ் தட் இஸ் ஃபஸ்ட்டு ரைஸ்னு எழுதிக்கும், ரைஸு இது வந்து ஆயில் அப்படின்னு எழுதிக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு
அப்போ ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும். ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை ஆயில் சாரி எத்தனை ரைஸ்னா 150 கிராம்ஸ் ரைஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆயில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் ஆயில் யூஸ் ஆகுது 15 ml ஆயில் யூஸ் ஆகுது. இது இப்போ இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் போகிறேன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போகிறேன்னா வாட் இஸ் தட் இஸ் ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிடணும். 150 × 4 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 150 × 4 இஸ் ஈக்குவல் டு ஸோ 4 × 0 0 வச்சுக்கோம். 4 5s are 20. ஸோ இங்கே 2 வந்துடும். அடுத்து வந்து 4 1s are 4 5 6 அப்படின்னு வரும். ஸோ 4 1s are 4 5 6 அப்படின்னு. சாரி சார், இதில் வந்து நம்ம 40 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் சார். 40 ஸ்டூடெண்ட்ஸ்னால் யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 40 கரெக்ட் சார். ஸோ அதனால் ஆன்சர் 150 × 40 அப்படின்னு பண்ணணும். ஸோ இதை 40 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் சார் இஸ் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கிறேன். என்னன்னா 150 × 40 சரிங்களா. 0 0 அப்படியே இருக்கட்டும். 15 × 4 மட்டும் பண்ணுவோம். 4 5s are வாட் சார் இஸ் 50 வரும். நெக்ஸ்ட் வந்து 4 1s are 4 5 6 அப்படின்னு வரும். இந்த 2 ஜீரோஸை கடைசியில் போட்டுக்கணும் சரிங்களா. இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 6000 கிராம்ஸ் அப்படின்னா கிராம்ஸ் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிராம்ஸ்னு வரும். 6000 கிராம்ஸ் என்னன்னா 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம்ஸ்னு தெரியும் சரிங்களா. அப்போ 6000 கிராம்ஸ்னா அப்போ என்ன ஆகணும், இங்கே 6000 இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகணும், 6000 கிராம்ஸ்னா அது 6 kg அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதை 6 kg நான் போடுறேன். அடுத்தது பாருங்க, இது ஆயில் 15 ml சரிங்களா. அப்போ 15 × வாட் சரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், 40 ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். பண்ணீங்கன்னா 15 × 4 பண்ணுங்க. 15 × 4 மட்டும் பண்ணுங்க, இல்லை 40 பண்ணுங்க. இந்த 0 கடைசி சேர்த்துக்கோ அப்படியே. 15 4s பார்த்தீங்கன்னா 5 4s are 20 ஓகேவா. அடுத்தது பண்ணுங்க வாட் சரி 0. சாரி இங்கே 6 வரும். 4 1s are 4 5 6 அப்படின்னு வரும். இந்த 0 சேர்த்துக்குவோம் 600. அப்போ மொத்தமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா வாட் சரி 600 ml அப்படின்னு கிடைக்குது. இதே நம்ம லிட்டர்ஸாக எழுதிக்கணும்னா எழுதிக்கலாம், இல்லை இப்படியே விட்டுனாலும் விட்டுடலாம். ஸோ அதை புக் ஆன்சரில் நம்ம லிட்டர்ஸாக யூஸ் பண்ணிக்காங்க. ஆனால் 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி mls? ஸோ இட் இஸ் 1000 ml அப்படின்னு வரும். இதுதான் நம்ம ஃபார்முலா. அப்போ வாட் இஸ் நம்ம என்ன பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு அப்போ 600/1000 அப்படின்னு பண்ணணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு பண்ணும்போது 0 0 ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆகுதுன்னா 6/10 வரும். 6/10 இஸ் ஈக்குவல் டு அப்போ அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கிற பாயிண்ட்டு வாட் இஸ் முன்னாடி போயிடும், ஏன்னா டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்க பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டில் போயிடும், டிவைட் பண்ணிடுறோம். ஸோ இட் இஸ் 0.6 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானது. அப்போ 6 கிலோ 0.6 லிட்டர் நம்மளோட ஆன்சர். செக் பண்ணி பார்ப்போம், ஆன்சர் தான் கரெக்டாக ஓகேவா. ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் தி 11th sir. Exercise 2.1. In a school, 200 liters of lemon juice is prepared. If 250 ml lemon juice is given to each student, how many students get the juice? அப்படின்னு கேட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் வாட் இஸ் தட் இஸ் 2200 லிட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 200 லிட்டர்ஸ் மொதல் இது எம்எல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நமக்கு வந்து எம்எல் கொடுக்குறாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அந்த கொஸ்டினை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஏன்னா இது எம்எல்ஏ மாற்றிடும். ஃபஸ்ட்டு இந்த 200 லிட்டர்ஸை நம்ம எம்எல்ஏ மாற்றிடும். ஸோ வாட் இஸ் தட் இஸ் 200 லிட்டர்ஸை இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தட் இஸ் 200 இன்ட்டு ஒரு லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ எம்எல் 1000 ml அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இன்ட்டு 1000 பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும், வாட் இஸ் தட் இஸ் அப்படியே பண்ணுங்கள். எத்தனை ஜீரோஸ் இருக்கோ எண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா 2 1 2 3 4 5 ஜீரோஸ் இருக்கு. ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 ஜீரோஸ் போட்டேன். இது எம்எல்லாம் மாற்றிட்டேன் ஓகேவா. இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 250 ml அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லுங்க. அப்போ டஸ்ட் டிவைட் பண்ணிக்குவோம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா மொத்த லிட்டர் அவங்க கண்டுபிடிச்சது வந்து 200 0 0 5 ஜீரோஸ் வரணும் டிவைட் பை. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க 250 ml கொடுத்துட்டாங்க சரிங்களா. இது ரெண்டுமே பார்த்துங்க, இது எம்எல்ல தான் இருக்குது,
இது எம்எல் தான் இருக்குது, இது எம்எல் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் 5 டேபிள் அடிப்போம். 5 5s are 25. இங்கே ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் 5 4s are 20. இங்கே 0 0 0 இருக்கும். இந்த ஜீரோஸ் நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணுறோம். அப்போ 20,000 மட்டும் தான் இருக்குது. இப்போ 4,000 மாறிடும். திருப்பி அடிச்சிங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் 5 8s are 40. திருப்பி 0 0 மட்டும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு என்ன தெரியும்னா 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட வாட் இஸ் தட் இஸ் டோட்டல் சம் ஆன்சர். 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ we have finished the 12th sum. For exercise 2.1, the 13th sum, how many glasses of given capacity will fill a 2-liter jug அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தனித்தனியாக நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. இது ரொம்ப ஈஸியாக செய்யணும்னா இந்த லிட்டர்ஸ் மொத்தம் அது எல்லாமே மேக்ஸிமம் எம்எல்ல தான் இருக்கும். மொத்தம் இந்த 2 லிட்டர்ஸ் நம்ம வந்து எம்எல்ல மாற்றிடுவோம். அப்போ நமக்கு தெரியும் 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 எம்எல் அப்படின்னு தெரியும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுன்னா, அப்போ 2 லிட்டர்ஸ்ன்றது என்ன ஆகுன்னா அது 2000 எம்எல்லாக இருக்கும். இப்போ 2000 எம்எல் வச்சு நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் இது ரெண்டும் டிவைட் பண்ணிக்கலாம், எத்தனை கிளாஸஸ் தெரிஞ்சிடும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்எல்னு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன் பாருங்கள், அது 100 எம்எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை 2000 by 100 அப்படின்னு போடுவோம். ரெண்டுமே எம்எல்ல தான் இருக்குது, எம்எல் எம்எல் அப்படின்னு. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்னா 20 கிளாஸஸ் கிடைக்கும். ஸோ 20 கிளாஸஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொருதையும் நீங்கள் வந்து கிளாஸஸ் எழுதிக்கோங்க, 20 கிளாஸஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சொல்யூஷன் போவோம். அதே இது வச்சுக்கோம், 2000 கண்டுபிடிச்சிட்டோம். முதல்ல கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இட் இஸ் வாட், ஸோ 2000 டிவைடட் பை இங்கே எத்தனை எம்எல் 50 எம்எல். ஸோ 50 போட்டிங்கன்னா இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இதோடய கேன்சல் பண்ணிங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் 5 4s are 20, 0 ஆயிரும். அப்போ 40 கிளாஸஸ்னு வரும். சரிங்களா? இது 40 கிளாஸஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிஷன் பார்ப்போம். தேர்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா இது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 500 ml. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 2000 by 500 அப்படின்னு போடணும். ஸோ 2 0 கேன்சல் ஆகிரும், 2 0 கேன்சல் ஆகிரும். அங்கே மீதி இருக்குது ஒரே ஒரு தான், 5 4s are. அப்போ 4 கிளாஸஸ்னு வரும். ஸோ 4 கிளாஸஸ்ன்னு எடுத்திங்கன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டோம். ஸோ இது 4 கிளாஸஸ். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் சப்டிஷன் வந்து ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க. இதில் நம்ம 2000 பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா வாட் இஸ் தட் இஸ், ஏற்கனவே நம்ம லிட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 லிட்டர் பை வாட் இஸ் தட் இஸ் 1 லிட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா லிட்டர்ஸை கம்பேர் பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா 2 by 1 வந்து வாட் இஸ் தட் இஸ் திருப்பியும் 2 தான் வரும். ஸோ அப்போ இது 2 கிளாஸஸ் அப்படின்னு வரும். இல்லை எம்எல்லாம் மாற்றுறீங்க அப்படின்னா எம்எல்லாம் மாற்றுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ 2 லிட்டர்ஸ்னால் நமக்கு தெரியும், தட் இஸ் 2000. ஸோ 2000 ml பை வாட் இஸ் தட் இஸ் 1 லிட்டர்ன்றது 1000 ml. ஸோ 1000 ml வரும். ஸோ இது எல்லா ஜீரோஸும் கேன்சல் ஆகிரும், எல்லா ஜீரோஸும் கேன்சல் ஆகிரும், வெறும் 2 by 1 தான் வரும். ஸோ 2 by 1 இஸ் ஈக்குவல் டு 2 கிளாஸஸ் அப்படின்னு வரும் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம ஆன்சரே கேட்டோம்னா 2 கிளாஸஸ். ஓகேவா? அடுத்து 250 ml, அது லாஸ்ட் ஃபிஃப்த் ஒரு சொல்யூஷன். 250 ml கொடுத்துருக்காங்க. அப்போ எப்போ போல நம்ம 2000 டிவைடட் பை 250 அப்படின்னு போடுறோம். இரண்டுமே எம்எல் எம்எல். இப்போ ரெண்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிரும். 25 5 டேபிள் கேன்சல் பண்ணுவோம். இங்கே மேலே கேன்சல் பண்ணிங்கன்னா 5 4s are 20, 0 வரும். திருப்பி அதை கேன்சல் பண்ணிங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் 5 8s are 14 வரும். ஸோ நமக்கு 8 கிளாஸஸ் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து 8 கிளாஸஸ். செக் பண்ணி பாருங்க, நம்ம புக் ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ we have finished the 13th sum. Okay, 2.1 the objective type questions here. That is a 14th question to 18th question. இதை ஒவ்வொரு சமயம் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே 9 meters 4 centimeter is equal to dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மீட்டர் நமக்கு தெரியும், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு how many centimeters? That is 100 centimeters. ஓகேவா? இப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் 100 சென்டிமீட்டர்னா அப்போ 9 மீட்டர்னா எவ்வளோ அர்த்தம், 900 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இப்போ மொத்தமாகவே எல்லா ஆன்சரும் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் 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 தான். அப்போ இதே நம்ம ஃபாலோ பண்ணுவோம், சென்டிமீட்டர் மாற்றுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா நமக்கு 904 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர். ஸோ 904 சென்டிமீட்டர் நம்ம பி ஆப்ஷனாக இருக்குது. இது 904 சென்டிமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். இதில் வந்து பி தான் ஆன்சரு. ஓகே, ஆனால் இங்கே சென்டிகிரேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தேவையில்ல, இது தப்பாக இருக்குது, சென்டிமீட்டர் ஆன்சர். Now we go for the second subdivision.
What is that is second 15th question 1006 gram is equal to அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ 1006 கிராம் அப்படின்னு இது ஒன்றா பிரிங்க. அப்போ 1000 ப்ளஸ் ஸோ 1000 கிராம்ஸு ப்ளஸ் 6 1000 கிராம்ஸ் நமக்கு தெரியும், தட் இஸ் 1 kg அப்படின்னு தெரியும். ஸோ 1 kg ப்ளஸ் 6 கிராம்ஸ் அப்படின்னு வரும். அப்போ நம்ம இங்கே ஆன்சர் பாருங்க 1 kg 6 கிராம்ஸ். ஓகேவா, இதுதான் ஃபே ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன். செக் பண்ணி பார்ப்போம், கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வி கோ ஃபார் த 16th one. ஸோ இதில் வந்து நம்ம அடுத்த சம் பார்க்கும்போது 17th sum 0.007 கிராம்ஸ் 70 கிராம்ஸ் மில்லிகிராம்ஸ் 0.07 சென்டிகிராம்ஸ். ஸோ மில்லிகிராம்ஸ்னால் நம்ம எப்போ எழுதுவோம்னா 70/1000 எழுதுவோம். இது எல்லாத்தையும் கிராம்ஸாக மாற்றிக்கும். கிராம்ஸாக மாற்றிக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கிராம்ஸாக மாற்றணும்னா பை 100 போடணும். அப்போ என்ன மாறுதுன்னா 0.07 கிராம்ஸ் ஆயிடுச்சு. இது 0.007 கிராம்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 0 கேன்சல் பண்ணிங்கன்னா இப்போ புள்ளி வைக்கும் போது இந்த புள்ளி வந்து இங்கே என்ன ஆகணும் 1 2. அப்போ இங்கே ஒரு 0 வரணும், இங்கே ஒரு 0 வரணும். ஸோ 0.07 கிராம்ஸ் வரும். அப்போ இதில் பார்த்தீங்க 3 செக் பண்ணி பாருங்கள். 0.007 கிராம்ஸு, இது 0.007 கிராம்ஸு. இதில் அதிகமானது எதுன்னு கேட்குறாங்க, விச் இஸ் கிரேட்டஸ்ட்னு கேட்குறாங்க. கிரேட்டஸ்ட்னு கேட்கும்போது இதில் 007 வருது, இதில் 07 தான் இருக்குது. அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து 70 மில்லிகிராம்ஸ் தான் நமக்கு கிரேட்டஸ்ட் ஆன்சர். ஸோ சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆகும். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமக்கு 18 கொஸ்டின் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 7 கிலோமீட்டர் மைனஸ் 4200 மீட்டர்ஸ் அப்படி கொடுக்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னா அப்படி சரி ஃபஸ்ட்டு அந்த சம்மை வந்து நம்ம வந்து மீட்டர்ஸாக மாற்றிக்குவோம். ஸோ 7 கிலோமீட்டர்ஸ், அதை வந்து 7 கிலோமீட்டர்ஸ்னால் இப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிராம்ஸு, அது வந்து நமக்கு தெரியும். சாரி, எத்தனை மீட்டர்ஸ்னால் 1000 மீட்டர்ஸ் அப்படின்னு வரும். இப்போ 7 கிலோமீட்டர்ஸ்னால் அது 7000 மீட்டர்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா, அப்போ நம்ம 4200 மீட்டர்ஸ் கழிக்கணும். ஸோ சப்ராக்ஷன் ஆஃப் 4200 மீட்டர்ஸ் ரெண்டையும் கழிச்சிங்கன்னா ஸோ 0 0 இங்கே கழிக்க முடியாது. ஸோ பாரோ பண்ணிக்கிறேன். 6 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ 10 - 2 வந்து 8 ஆயிரும். 6 - 4 வந்து 2 ஆயிரும். ஸோ 2800 மீட்டர்ஸ்னு வரும். ஸோ அப்போ 2800 மீட்டர்ஸை திருப்பி சொல்லுவோம். ஸோ 2000 மீட்டர்ஸ் ப்ளஸ் 800 மீட்டர்ஸ் அப்படின்னு வரும். 2000 மீட்டர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். அப்போ இது என்ன ஆகும் 2 கிலோமீட்டர் ஆயிரும். ஸோ 2 கிலோமீட்டர் 800 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் பாருங்கள், 2 கிலோமீட்டர் 800 மீட்டர்ஸ் தான் நம்மளோட பி ஆன்சர். அதுதான் கரெக்டான ஆன்சர் ஆகும். ஸோ வி ஹவ் ஃபினிஷ்ட் திஸ் எக்ஸசைஸ். ஸோ மார்க் இன் a book itself and do the sum also in a class. Okay, thank you students.